வணக்கம். நான் ராஜ்குமார் கதிர்வேல். செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இங்கு பகிரப்படும் தகவல்கள் அனைத்தும் கற்றலின் நோக்கத்திற்காக மட்டுமே. இதனை அடிப்படையாக வைத்து எந்த முதலீட்டு முடிவுகளையும் நீங்கள் எடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். லாஸ்ட் இயர் ஒரு 5 மாநிலங்களுக்கான தேர்தல் முடிவுகள் வந்தபோது நிஃப்டி 800 புள்ளிகளை ரேலியாக கொடுத்துருந்துச்சு. மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், தெலுங்கானா அண்ட் மிசோரம் இந்த 5 மாநிலங்களுக்கும் தேர்தல் முடிவுகள் டிசம்பர் 3, 2023 சண்டே அனௌன்ஸ் பண்ணாங்க. அதில் மெஜாரிட்டியாக ரூலிங் கவர்மெண்ட் பிஜேபி வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ த நெக்ஸ்ட் டே மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பொழுது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 330 புள்ளிகள் கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகியிருந்தது. அதைத் தொடர்ந்து அந்த வாரத்தில் 800 புள்ளிகளை நிஃப்டி கெயின் பண்ணுச்சு. அதே போல் இந்த முறையும் நிஃப்டி ஒரு 800 புள்ளிகள் ரேலியை அப்சைடில் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? 23,900 24,700 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி போகுது அப்படின்னா அப்சைடில் எதெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக ஹடில்ஸாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது? மார்க்கெட் நேச்சர் ஓவராலாக எப்படி இருக்குது? எஃப்ஐஐஸோட அப்ரோச் கம்மிங் வீக்கில் எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் மார்க்கெட் நேச்சரை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. பியர்ஸுடைய கண்ட்ரோலில் தான் இப்போ வரைக்கும் இருக்குது. ஜூன் எலெக்ஷன் லோவிலேருந்து ஏடிஹெச் வரைக்கும் கொடுத்த ரேலிக்கு 61% ரிட்ரேஸ்மெண்ட்டை டவுன் சைடில் கொடுத்து முடிச்சிருச்சு. அந்த லெவல் 23,189. போன வீக் நிஃப்டி கொடுத்துருந்த லோ 23,260. ஸோ கிட்டத்தட்ட அந்த லெவல்கிட்ட வந்து அங்கேருந்து ஒரு 700 புள்ளிகள் ரேலியை அப்சைடில் கொடுத்தது. 23,260 23,960 வரைக்கும் மூவ் ஆகிட்டு க்ளோஸ் ஆகும் பொழுது 23,907 க்ளோஸ் ஆகிருக்கு. இது ரொம்ப பாசிட்டிவான விஷயம். காரணம் என்ன அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் புல்லிஷ் கேண்டில், அதுவும் ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவல்லேருந்து எஸ்கலேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான். அடுத்து இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் 200 டேஸ் மூவிங் அவரேஜை அப்சைடில் கட் பண்ணி சஸ்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். ரீசன்ட் டேஸில் இந்த 200 டேஸ் மூவிங் அவரேஜ் கீழே நிஃப்டி விழுந்தது. 2-3 நாட்கள் தொடர்ந்து அப்படியே இருந்துச்சு. அந்த நிலை தொடர்ந்துச்சு அப்படின்னா அடுத்து ஒரு 500 600 புள்ளிகள் குயிக்காக கீழே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்துச்சு. ஆனால் புல்ஸ் முக்கியமான கட்டத்தில் அந்த 61% ரிட்ரேஸ்மெண்ட் ஸ்டேஜில் எக்ஸலண்ட்டாக ஹோல்ட் பண்ணி மேலே ஒரு 700 புள்ளிகள் ரேலியை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நிஃப்டி 20 டேஸ் 50 டேஸ் 100 டேஸ் மூவிங் அவரேஜ் எல்லாம் கட் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணணும். அந்த லெவல்ஸ் 24,020, 24,320, 24,420. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் அப்சைடில் போகும் பொழுது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்கும். இதை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுது அப்படின்னா குயிக்காக ஒரு 300 பாயிண்ட்ஸ் நம்ம ஒரு ரேலியை எதிர்பார்க்கலாம். காரணம் என்ன அப்படின்னா முக்கியமான சப்போர்ட் லெவல்லேருந்து ஒரு கம்ப்ளீட் புல்லிஷ் கேண்டில் மேலே வந்திருக்கு. 200 டேஸ் மூவிங் அவரேஜை கட் பண்ணியிருக்கு. அடுத்து வரக்கூடிய கேண்டிலும் ஒரு கம்ப்ளீட் புல்லிஷ் கேண்டிலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஒரு புல்லிஷான கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஃபாலோ அப் கேண்டில் ஒரு புல்லிஷான கேண்டிலாக இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அப்படி போகும் பொழுது அப்சைடில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகி கீழே வரக்கூடிய கேண்டிலாகவும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு புல்லிஷான கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த 20 டேஸ் 50 டேஸ் 100 டேஸ் மூவிங் அவரேஜை பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கும். ஏன்னா வரக்கூடிய கேட்டலிஸ்ட் அந்த மாதிரி இருக்குது. இந்த எலெக்ஷன் ரிசல்ட் கேட்டலிஸ்ட் அப்படி போகும் பொழுது 24,420 மேலே சஸ்டெயின் பண்ணுது அப்படின்னாலே ஒரு குயிக்கான மூவ், ஒரு 300 பாயிண்ட்ஸ் மூவை நம்மளால் எதிர்பார்க்க முடியும். அடுத்து ஏடிஹெச்லேருந்து போன வீக் கொடுத்துருந்த லோ வரைக்குமான அப்சைட் ரிட்ரேஸ்மெண்ட் 23% 23,980 வருது. 38% ரிட்ரேஸ்மெண்ட் 24,400 வருது. ஸோ இந்த 24,000 24,400 அப்படிங்கிற லெவல்ஸை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணணும். மூவிங் அவரேஜும் நமக்கு அதை தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ நிஃப்டி 24,400 மேலே சஸ்டெயின் பண்ணுச்சுன்னா அதுக்கடுத்து 0.5% அதாவது 50% ரிட்ரேஸ்மெண்ட்டாக இருக்கக்கூடிய 24,770 நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பாக 24,450 24,550 டிசிசிவாக வால்யூமோட பிரேக் பண்ணணும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா 24,500 பிரேக் பண்ணுறதுக்கு போன வாரத்துக்கு முந்தைய வாரம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிச்சு நிஃப்டி. பலமுறை அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணி கீழே விழுந்திருக்கு. ஸோ கம்மிங் வீக்கில் அந்த 450 550 லெவல்ஸை டிசிசிவாக வால்யூமோட பிரேக் பண்ணணும். ஸோ அந்த இடத்துலையும் அது மேட்ச் ஆகி வருது. 1 மூவிங் அவரேஜ், 2 ரிட்ரேஸ்மெண்ட் லெவல், 3 விசிபிளாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் சார்ட்லேயும் அதுதான் இருக்குது. ஸோ 450 to 550 கம்ப்ளீட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒன்ஸ் அது பிரேக் பண்ணுதுன்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் 750 to 800 24,750 to 800 அப்படிங்கிற லெவல்ஸை நம்ம அப்சைடில் எதிர்பார்க்கலாம்.
நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கடந்த 5 மாதங்கள்லேயே பெஸ்ட்டான சிங்கிள் டே கெயின் அப்படிங்கிறத போன வீக் ஃப்ரைடே தான் கொடுத்தது. அன்றைக்கி ஒரே நாளில் மட்டும் 555 புள்ளிகள் அதிகரித்து 2.4% உயர்ந்திருக்கு நிஃப்டி. அந்த வீக் தான் வந்துட்டு கடந்த 2 மாதத்துலேயே பெஸ்ட்டான சிங்கிள் வீக் கெயினும் கூட. நெக்ஸ்ட் நிஃப்டியை டெக்னிக்கலாக செக் பண்ணி பார்த்துருவோம். டவுன் ட்ரெண்டில் ஒரு பேரலல் சேனல் நம்மளால் ஃப்ரேம் பண்ண முடியுது. அந்த சேனலுடைய டாப் ட்ரெண்ட் லைனில் தான் நிஃப்டி இப்போ இருக்குது. அதை பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கு. இன்னொரு வகையில் பார்க்கும் பொழுது ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்னை நம்மளால் பார்க்க முடியுது. யூஸ்வலாக டவுன் ட்ரெண்டில் ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன் ஃப்ரேம் ஆகுது அப்படின்னா அது ட்ரெண்ட் ரிவர்ஸில் இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்படி ரிவர்சல் ஆகுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்து மேலே போய் திரும்ப அந்த ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்னுடைய டாப் ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும். பண்ணிவிட்டு திரும்ப மேலே எஸ்கலேட் ஆகி போகும். ஸோ ரிவர்ஸில் வந்து கண்டினியூ பண்ணுது அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல எடுத்துக்கலாம். அப்படி இல்லாமல் டாப் ட்ரெண்ட் லைனை டவுன் சைடில் பிரேக் பண்ணி கீழே வந்து பாட்டம் லைனையும் பிரேக் பண்ணுது அப்படின்னா இது வந்து ஃபேக் பிரேக் அவுட்டாக போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன் ட்ரெண்ட் ரிவர்ஸில் இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு பேட்டர்னாக இருக்கும் போதும் அப்சைடில் போகும் பொழுது அது ஜென்யூன் பிரேக் அவுட்டா இல்லை ஃபேக் பிரேக் அவுட்டா அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் அவுட் ஆஃப் மார்க்கெட்டில் போயிட்டுருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் மார்க்கெட்டில் டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் இருக்குது, டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. போன வீக் கூட ரஷ்யா அண்ட் உக்ரைனுக்கு இடையில் போயிட்டு இருந்த இஷ்யூஸில் நம்ம மார்க்கெட் டிஸ்டர்ப் ஆச்சு. உக்ரைன் அமெரிக்கா கொடுத்த ஆயுதங்களை ரஷ்யாவுக்கு அகைன்ஸ்டாக பயன்படுத்தினாங்க. அந்த அன்னைக்கு ஒரே நாளில் மட்டும் நம்மளுடைய மார்க்கெட் 30 நிமிடங்களில் 300 புள்ளிகளை கீழே இழந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் கம்மிங் டேஸில் கம்மிங் வீக்கில் ஏதாவது ஒரு கவுண்டர் அட்டாக் ஃப்ரம் ரஷ்யா அகைன்ஸ்ட் உக்ரைன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்தாலோ இல்லை ஏதாவது நடவடிக்கைகள் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலோ அறிவிப்புகள் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலோ கண்டிப்பாக அது மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆக தான் செய்யும். நம்மளுடைய மார்க்கெட்டில் மட்டும் இல்லை, உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா பங்குச்சந்தையிலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். பட் போன தடவை நடந்த அந்த அட்டாக் வந்துட்டு பெரிய பாதிப்புகளை கொடுக்கல. எக்ஸப்ட் இந்தியன் மார்க்கெட் மட்டும் அதுக்கு பயங்கரமாக ரியாக்ட் பண்ணியிருந்தது. நெக்ஸ்ட் அதானி நியூஸ் நம்மளுடைய மார்க்கெட்டில் இம்பாக்ட் கொடுக்க தான் செஞ்சுது. ஓவரால் மார்க்கெட் கீழே விழுந்துச்சு. ஒரு பர்டிகுலர் லெவலில் பக்காவாக கீழே ஹோல்டு பண்ணிக்கிட்டாங்க. ஃபர்தராக கீழே போக விடலை. அதுக்கப்புறம் எக்ஸலண்ட்டாக ரெக்கவரி ஆனது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் அதானி ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நியூஸ் வந்து அன்றைக்கி லோவர் சர்க்யூட் அடித்தாங்க. அதுக்கு அடுத்த நாள் ஓரளவுக்கு ரெக்கவரி காட்டுற மாதிரியான ஒரு மூவ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த ஸ்டாக்ஸில் கம்மிங் டேஸில் வாலட்டிலிட்டி லெவல் ஹையாக இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா யூஎஸுடைய எஸ்இசி, அதாவது நம்மளுடைய செபி மாதிரியான ஒரு அமைப்பு, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் 2022 மார்ச்லேயே அதானி க்ரீன் எனர்ஜிக்கு ஒரு நோட்டீஸ், என்கொயரிக்கான நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டீஸில் 2018 அவங்க வின் பண்ணியிருக்கக்கூடிய கான்ட்ராக்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து FBI FCPA அப்படிங்கிற ஆக்டில், அதாவது ஃபாரின் கரப்ட் ப்ராக்டிஸ் ஆக்டில் 2023 மார்ச்சில் சாகர் அதானி, எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் அதானி க்ரீன் எனர்ஜி, கௌதம் அதானியுடைய பிரதரும் கூட, அவருக்கு ஒரு சர்ச் வாரண்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. அதில் வந்து என்னென்ன அஃபென்ஸ்லாம் அவங்க கமிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான லிஸ்ட்டோடு அவங்க கொடுத்துருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்த எலக்ட்ரானிக் டிவைஸை கூட டேக் ஓவர் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது எல்லாத்தையும் சாகர் அதானி அவருடைய பிரதர் கௌதம் அதானிக்கு மெயில் பண்ணவும் செஞ்சுருக்காரு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும். ஸோ இந்த இஷ்யூ வந்துட்டு 2022 நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போதைக்கு வந்துட்டு அவங்க பிடிவாரண்ட் கொடுத்துருக்கிறது அந்த ஆக்டுடைய அதிகபட்ச நடவடிக்கை இப்போதைக்கு இருக்குது. ஸோ இந்த கான்சிக்வன்சஸ்லாம் அவங்க முடிச்சுட்டு வர்றதுக்கு டைம் எடுத்துக்கும். அவங்களுடைய தன்னிலை விளக்கம் இல்லை அவங்க சட்ட போராட்டங்கள் நடத்தும் போது அதுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ இந்த ஸ்டாக் வந்து வரக்கூடிய நாட்களில் வாலட்டிலிட்டி லெவல் ஹையாக இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது. கூடவே நிறைய ரேட்டிங் ஏஜென்சிஸ் அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸுக்கு கொடுத்துருந்த ரேட்டிங்கை குறைச்சிருக்காங்க. இதுவும் அவங்களுக்கு வந்து சாதகமாக இல்லை. அடுத்து சில பேங்க்ஸ், குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய பேங்க்ஸ் அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸுக்கு கொடுக்குற லோனை வந்து நாங்கள் கட் பண்ணுறோம், ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. இதுவும் நெகட்டிவாக பார்க்கப்படுது. ஸோ கம்மிங் டேஸில் இந்த ஸ்டாக் வந்து வாலட்டிலிட்டி லெவல் ஹையாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அப்சைடில் போகும்பொழுது எந்த அளவுக்கு சஸ்டெயின் பண்ணோம், அந்த இடத்துல வேறு ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கா அப்படிங்கிறத கவனமாக பார்த்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் பிட்வீன் ரஷ்யா அண்ட் உக்ரைன் அண்ட் அதானி நியூஸ், இது ரெண்டுமே நம்மளுடைய மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸை போன வீக் டிஸ்டர்ப் பண்ணியிருந்தாலும் கீழே பெருசாக விலை கிடையாது. ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் விழுந்து அதுக்கப்புறம் எக்ஸலண்ட்டாக ரெக்கவரி ஆகியிருக்கு. மார்க்கெட் நேச்சரே டவுன் ட்ரெண்டில் இருக்கும் பொழுது இந்த 2 நியூஸும் மேற்கொண்டு கீழே மார்க்கெட்டை சரிவடைய செய்யாமல் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து எஸ்கலேட் ஆகி மேலே கொண்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறத பாசிட்டிவாக பார்க்கலாம். அதே நேரத்தில் ரொம்ப எச்சரிக்கையாகவும் இந்த இடத்துல இருக்கணும். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வர வாரத்தில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் எஃப்ஐஐஸ். ஏன்னா இவங்க தான் ஓவரால் மார்க்கெட் நேச்சரையே மாற்றுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ கொடுத்துட்ருக்கிறது ட்ரெண்ட் ரிவர்சலா, ரிலீஃப் ரேலியா, இல்லை பம்ப் அண்ட் டம்பா அப்படிங்கிறது எல்லாத்தையும் இவங்களுடைய ஆக்டிவிட்டியை வச்சு தான் நம்மளால் பார்க்க முடியும். தொடர்ந்து நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. 37 நாட்களும் நெட் செல்லர்ஸ் தான்.
வெள்ளிக்கிழமை நடந்த அந்த ரேலியில் கூட இவங்களுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்குமா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் இருக்க தான் செஞ்சுது. பட் கடைசியில் வந்துட்டு அன்னைக்கும் அவங்க நெட் செல்லர்ஸாக தான் இருந்திருக்காங்க. அவங்களுடைய செல்லிங் ஃபிகரை வச்சு பார்க்கும் பொழுது இந்த மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் மார்க்கெட் ஒரு சின்ன புல் பேக்கை கொடுக்கும் பொழுது, கீழே விழுந்துட்டு இருக்க மார்க்கெட் ஒரு சின்னதாக ஒரு பவுன்ஸ் பேக்கை அப்சைடில் கொடுக்கும் பொழுது இவங்களுடைய செல்லிங் ஃபிகர்ஸ் குறைவாக இருக்குது. அதாவது 2000 கோடிக்கும் கீழே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட லெவல் அப்சைடில் போய் ரீச் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து திரும்ப அவங்க அக்ரெசிவாக அதிகமாக வந்து செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 5000 crores 4000 crores அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல மார்க்கெட்டுடைய நேச்சர் டவுன் சைட்லேருந்து அப் சைடுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல இவங்க விற்கிற வேகத்தை குறைச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப மேலே போய் பர்டிகுலர் பாயிண்ட் ரீச் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து செல்லிங்கை ஃப்ரெஷ்ஷாக அதிகமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ போகிற இந்த ஒரு ஃப்ரைடே கேண்டலில் கூட அவங்க நெட் பையர்ஸாக இல்லாமல் நெட் செல்லர்ஸாக இருக்கிறது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இப்போ போகக்கூடிய அந்த மூவ்மெண்ட் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை அப்சைடில் போய் ரீச் பண்ணதுக்கப்புறம் திரும்ப அங்கேருந்து அவங்க 5000 கோடி 6000 கோடிக்கு மறுபடியும் செல் பண்ண ஆரம்பிக்கிறாங்களா, அல்லது இந்த ரேலியில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது இப்போதைக்கு. கன்க்ளூஷன், நிஃப்டி முக்கியமான இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்து 200 டேஸ் மூவிங் அவரேஜெலாம் பிரேக் பண்ணி மேலே வந்திருக்கு. இது பாசிட்டிவான விஷயம். இந்த மூவ்மெண்ட் அப்படியே கண்டினியூ ஆகுது அப்படின்னா இது ரிலீஃப் ரேலியாக இருந்தது. அப்படிங்கும்போது 24,450 24,550ங்கிற லெவல்ஸில் ஹடில் ஆகி கீழே திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதே ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படிங்கிறது கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா 24,750 24,850க்கு மேலே சஸ்டெயின் பண்ணணும். அதுக்கடுத்து பம்ப் அண்ட் டம்ப் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா எஃப்ஐஐ மூலிமா டிஐஐ பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எஃப்ஐஐ டம்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த கேட்டகரிகளை பார்க்கும் பொழுது மேலே போகக்கூடிய இந்த மார்க்கெட் நேச்சரை பயன்படுத்தி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி எஃப்ஐஐஸ் செல் பண்ணுறாங்க அப்படின்னா 24,450 24,550 அப்படிங்கிற லெவல்ஸ்லேருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும்.